ரூபாயிலிருந்து 90,000 வரைக்கும் நம்ம கிட்ட பல்சர் பைக் இருக்குது. எடுக்கிற எந்த வித வண்டிக்கும் நம்ம பம்பர் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம். 2016 எடுத்தீங்கன்னா 25 ரூபா வரும், 17 எடுத்தீங்கன்னா 27 ரூபா வரும், 18 எடுத்தீங்கன்னா 29 ரூபா கண்டிஷன் வரும். வெல்கம் பேக் டு ஜேடி ரவிவர்மா. இன்னைக்கு நம்ம எங்க இருந்தால் கொடுவாய் வந்திருக்கேங்க. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம கொடுவாயில வந்து அருள்நிதி கன்சல்டிங் வந்து லொக்கேட் ஆகிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் தான் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேருக்கு தான் செகண்ட் ஹேண்ட், ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ மாதிரியே இருக்கும் இங்க. ஆனா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து. கண்டிப்பாங்கண்ணா. ஆனா நம்ம கடை நேம் என்ன, நம்ம பேர் என்ன, நம்ம கடை எங்க லொக்கேட் ஆகிக்குன்னு நம்ம புதுசா பார்க்குற வியூஸ் வந்து சொல்லிருங்க. நம்ம கடை பாத்தீங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட், திருப்பூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர், தாராபுரத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து கொடுவாய் அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து நம்ம கடை லொக்கேட் இருக்கு. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா அருள்நிதி ஆட்டோ கன்சல்டிங். கண்டிப்பாங்க. நம்ம பேர் பாத்தீங்கன்னா அஜித். இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 6 to 7 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். நம்மளது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, மற்றபடி செகண்ட் சைக்கிள் எல்லாமே பாப்பீங்க. அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு சேல்ஸுக்கான ஒரு வண்டி வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வேலையும் பெரும்பாலான இன்னர் இதில் என்ன வேலை இருக்கோ அதை பார்க்க மாட்டாங்க. மேலே என்ன அது சர்வீஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாலிஷ் போட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே லோன் பண்ணி கொடுக்குற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, வண்டியில் மேஜராக என்னென்ன ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் எல்லாமே தெளிவாக பண்ணிக்குவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ஒவ்வொரு வண்டியும் நம்ம டெக்னீஷியன் வச்சு அதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு எல்லாமே தெளிவாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். சரி, ஒரு சிலர் நினைப்பாங்க, நீங்கள் செகண்ட்ஸ் வண்டி எடுத்து விற்கிறீங்க, வண்டி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் வண்டி இருக்கும், அதை நீங்கள் டெக்னீஷியன் உங்கள்கிட்ட இருக்கிறனால நீங்கள் அப்படி எடுத்து விற்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. முழுக்க ஒரு 100% ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிற வண்டியை நம்ம எடுத்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. என்னதான் ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்து புது ஜாமானே போட்டாலும் கூட அதோட பழைய, அதாவது நீங்கள் வண்டி வாங்கும்போது என்ன கண்டிஷன் இருக்கோ அதை எப்படி எக்காரணத்தை கொண்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாது. உடஞ்ச வண்டி தான், அது என்ன இது பண்ணாலும் அது ரெடி ஆகாது. சின்ன மைனஸ் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம ரெடி பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ லோக்கல் கஸ்டமர், அதாவது திருப்பூரில் நம்ம கன்சல்டிங்கிறது ஒரு 30 to 35 கிலோமீட்டருக்குள்ள இருக்க கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 60,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற வண்டியாக இருந்தால் ஒரு மினிமம் 10 to 15 ரூபா கட்டுறவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே போகிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோன் ஒர்க் மட்டும் இல்லாமல் உங்கள் வண்டிக்கு ஏதாச்சும் ஆர்டிஓ ஒர்க் இருந்தாலும் சரி, உங்கள் காருக்கு ஏதாவது ஆர்டிஓ ஒர்க் இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் ஒர்க் எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செகண்ட்ஸ் பைக்கை ஒரு புது பைக் கண்டிஷனாக கொடுக்குறதா எங்களோட கான்செப்ட்டு. அது நம்ம அருள்நிதி ஆட்டோ கன்சல்டிங்ல இந்த கான்செப்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, நம்ம அது மட்டும் பண்ணல, நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல வந்து நம்ம கிட்ட வந்து பைக் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அது என்னென்னு நான் சொல்றதை விட நீங்களே சொல்லியிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட், அதாவது செப்டம்பர் மந்த் வந்து நம்ம கிட்ட வண்டி எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டா தான் இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே ஒரு கஸ்டமர் சைடா இருக்கிறோம்னா ஒரு வண்டி எடுக்கிறோம், இந்த வேலை இருக்கு, இப்படி இருக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்கன்னா கூட நம்ம எடுத்துட்டு போய் வெளியே செலவு பண்றோம். அது வந்து நம்ம கடையில் எடுக்கிறவங்க செலவு இருக்காது. ஒரு இன்சூரன்ஸா இருந்தா கூட இந்த மந்த் எண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து 1 year இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்க. அது மட்டும் இல்ல 1 month இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துறோம். வேற எந்த கன்சல்டிங்லயுமே இந்த கான்செப்ட் கிடையாது. ஏன்னா நேரடியா நம்ம ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து டைரக்ட் பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்கு உண்டான வேலையை டெக்னீஷியன் வச்சு பாக்குறோம். அது என்னென்ன போயிருக்கு வந்திருக்கு எல்லாமே ஓஎஸ் பேஸ் யூஸ் பண்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா 1 month இன்ஜின் வாரண்டி வந்து திருப்பூர் சைட்ல யாருமே பெருசா கொடுக்கறது இல்ல. கண்டிப்பா நம்ம அந்த வாரண்டி கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, நம்ம ஃபுல்லா டீடைல்ஸா பாத்துலாங்களா? வாங்க பாப்போம். ஓகேங்கண்ணா. வெல்கம் டு அருள்நிதி ஆட்டோ கன்சல்டிங். இப்போ நம்ம கன்சல்டிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸல் ஹெவி டியூட்டி, இப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் டிமாண்டா இருக்கிற வண்டி தான் இந்த எக்ஸல் ஹெவி டியூட்டி. ஏதாச்சும் இந்த லோடு ஏற்றுறதுக்கு கம்பெனிக்கு, ஹோட்டலுக்கு அந்த மாதிரி வண்டியில எடுத்துட்டு போவாங்க. அதுலயே நம்ம கிட்ட ஒரு 25 ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 5 வண்டி அவைலபிளா இருக்கு. 25 ரூபா பட்ஜெட்ல 5 வண்டி இருக்கு. இந்த வண்டிகளுக்கெல்லாம் நம்ம திருப்பூர் அட்ரஸ்க்கு வந்து ஒரு 10 ரூபா கட்டுங்க, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லோனா பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து 2 stroke இன்ஜின். இப்போ மார்க்கெட்ல அதிகமா இந்த வண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு 5 வண்டி 25 ரூபா பட்ஜெட்ல இருக்குது. ஒரு 10 ரூபா கட்டினா பேலன்ஸ் ஒரு 15 ரூபா வரைக்கும் இந்த வண்டிகளுக்குலாம் லோன் பண்ணி கொடுக்கலாம். அது போக உங்களுக்கு ஆயில் ஊத்தாம வேணும், ஒரு 4 stroke இன்ஜின்ல செல்ஃப் கண்டிஷன்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட ஒரு 10 வண்டி கிட்ட இருக்குது. இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துடும். 2021 மாடல். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020, 21 மாடல் தான். 20 ஒரு 45 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். 21 பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரூபா, 50 ரூபா அந்த கண்டிஷன் பண்ணி கொடுக்கலாம். 2 stroke செல்ஃப் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வித்தவுட் செல்ஃப் வண்டியும் இருக்குது. 100cc வித்தவுட் செல்ஃப் 4 stroke இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் பெட்ரோல் மட்டும் ஊற்றி ஓட்டிக்கிற கண்டிஷனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி கிட்ட இருக்குது. இந்த வண்டி ஒரு 25 ரூபா, 2016 எடுத்தீங்கன்னா 25 ரூபா வரும், 17 எடுத்தீங்கன்னா 27 ரூபா வரும், 18 எடுத்தீங்கன்னா 29 ரூபா கண்டிஷன் வரும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கட்டினா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே வண்டியை பாருங்க என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. ஏதோ டயர் போயிருந்தா கூட இந்த வண்டிக்கு நம்ம டயர் எல்லாமே புதுசு போட்டு கொடுத்துடலாம். வண்டியில் என்னென்ன நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு இந்த வேலைலாம் இருக்குதுன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே ஒர்க் ஷாப் இருக்குது, நம்மளே ஓனாக ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். அதில் எல்லா வேலையும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.
போன வருஷம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னடா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடென்ட் ஆன வண்டியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிற வண்டி நம்ம பெரும்பாலும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம் டேமேஜ் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம என்னதான் ரெடி பண்ணாலும் அதை நம்ம பழைய நிலைமைக்கு ரெக்கவர் பண்ண முடியாது. அது மேனி வேணால் காமிக்கலாமே தவிர அதுக்கு உண்டான குவாலிட்டி நம்ம கொண்டு வர முடியாது. அதனால நம்ம மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டியாக எடுத்து அதுக்கு உண்டான சர்வீஸ் என்னென்ன இன்ஜின் ஃபஸ்ட்டு நம்ம செக்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக்அப் பண்ணுவோம். அடுத்து பேட்டரி இருக்கிற வண்டியாக இருந்தால் பேட்டரி என்ன கண்டிஷன், டயர் என்ன கண்டிஷன், அதாவது கிளச் என்ன கண்டிஷன், என்ன கேபிள் ஐட்டம் எப்படி இருக்குது, கிளச் ஷூ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு அது போனது வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட எக்ஸல் மட்டும் இல்லை, பல்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வண்டிக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 33,000 ஒரு 90 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. பல்சரில் பார்த்தீங்கன்னா இதே பல்சரில் 33,000 ரூபாய்க்கு என்ன மாடல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது 2013 மாடல். 2013 மாடல் இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா வரும். 33,000 ரூபா. அதை விட்டிங்கன்னா இது 2015 மாடல் ஒரு 46,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 46,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வண்டி நீங்கள் எடுத்து எந்த வேலையும் செய்யணுங்கிறது கிடையாது. இந்த வண்டி மட்டும் கிடையாது, ஓவராலாக எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா எடுத்து நான் ஒரு 1,000 ரூபா செலவு செய்யணும், 2,000 ரூபா செலவு செய்யணுங்கிறது எதுவும் வராது. ஓவராலாக எல்லா வண்டிக்கும் என்னென்ன வேலை இருக்குதோ A to Z பின் டு பின் என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் 2017 21 வரைக்கும் இருக்குது. 2017 to 21 வரைக்கும் இருக்குது. குறைஞ்சபட்சமாக நம்மகிட்ட ஒரு 49,000 ஒரு 68,000 வரைக்கும் நம்ம ஸ்ப்ளெண்டர் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2021 இந்த வண்டி ஒரு 69,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். 2021 மாடல் சென்சார் வண்டி BS6. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு 70 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 65 to 70 வரைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 19 மாடல் இதெல்லாம் கார்பரேட் இன்ஜின் தான் இப்போ பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா 2020 மாடல் கார்பரேட் இன்ஜினோட வரும். இந்த வண்டி 58 ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துடலாம். 2020 மாடல் கார்பரேட் இன்ஜின் 58,000 ரூபாய்க்கு இந்த வண்டி உங்களுக்கு 58,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். அது போக 2020 மாடல் 19 மாடல் அது போக ஓவராலாக நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து ஸ்ப்ளெண்டர் மட்டும் இல்லை, இப்போது மைலேஜ் கன்சியூம் பண்ணுற மாதிரி வண்டி கேட்டிங்கன்னா டிவிஎஸில் ரேடியான் 2022 மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இது ஒரு 63 ரூபா வரைக்கும் இந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துடலாம். 63,000 ரூபாய்க்கு இந்த 2 வண்டியும் ஃபைனலாக கொடுத்துடலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் 2019 மாடல் இந்த வண்டி வெரி ஃபைனலாக ஒரு 45 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 45 ரூபாய்க்கு 2019 மாடல் ஒயிட் கலர் வண்டி நீட்டாக குட் கண்டிஷனாக இருக்குது. எந்த வித டென்டோ ஸ்க்ராச்சஸும் இருக்காது இந்த வண்டியில். அடுத்து எனக்கு லோ மாடல் வேணும், பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிற பார்க்குறவங்களுக்கு டிவிஎஸ்லேயே ஸ்போர்ட் ஒரு 60 to 65 வரைக்கும் மைலேஜ் கன்சியூம் பண்ணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல் ஒரு 37 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதுவே 2014 மேக்கு 15 ரெஜிஸ்ட்ரேஷன். இது செல்ஃபோட வந்துடும். இந்த வண்டி செல்ஃபோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். அடுத்து பஜாஜில் பிளாட்டினா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒரு 44,000 69,000 வரைக்கும் இருக்குது. 44,000 ரூபாய்க்கு 18 மாடல் எடுத்துக்கலாம். 69,000 எடுத்திங்கன்னா ஒரு 23 மாடல் 69,000 கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் ஓனரில். பேட்டரி வந்து எந்த வண்டி எடுத்திங்கனாலும் பெரும்பாலான வண்டிகளுக்கு பேட்டரி போயிருந்துச்சுன்னா எல்லா வண்டிக்கும் நாங்கள் புது பேட்டரி போட்டு கொடுத்துருவோம். அப்போயே டயர் ஏதாச்சும் டயரில் ஏதாச்சும் ஒரு மார்க் இருக்குது, இல்லை எனக்கு ஓட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டயருமே புதுசு போட்டு கொடுத்துடலாம். நம்மகிட்ட பல்சர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 9,500 90,000 ரூபா வரைக்குமே நம்மகிட்ட பல்சர் பைக் இருக்குது. 9,500 ரூபாய்க்கு என்ன மாடல் ப்ரோ கொடுப்பீங்க, ப்ரோ மாடல் கொடுப்பீங்க, இருந்தாலும் பேப்பர் கரண்ட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது 2006 மாடல் 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. அதாவது 2 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துறோம். 9,500 ரூபாய்க்கு இந்த வண்டியை வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டி பற்றின டீட்டெயில் தெரியறதுக்கு நம்ம அருள்நிதி ஆட்டோ கன்சல்டிங் நேராக வந்து பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2020 ஜூபிட்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்துடும். உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு ஓனர் பாடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குட் கண்டிஷனாக இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸாக இருக்குது. டயர்லாம் 100% இருக்கும். பேட்டரி வந்து நியூ பேட்டரி தான். இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ரூபா வந்து இந்த வண்டி வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். ஒரு 10 ரூபா கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதுலேயே எனக்கு கலர் வேரியன்ட் வேணுனாலும் 2 கலர் இருக்குது. ஜூபிட்டர்லேயே ஒயிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட் சைடில் நிறுத்துனீங்கன்னா பிளாக்காக தெரியும். கொஞ்சம் வெயிலில் நிறுத்துனீங்கன்னா வண்டி க்ரீன் கலரில் தெரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வரும். இந்த வண்டி ஒரு 70,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். ஒரு 15,000 கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து 15 மாடல் 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
45 ரூபா சொல்கிறோம். 45 ரூபாய்க்கு இந்த வண்டி வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரும். நேனியில் பார்த்தீங்கன்னா எந்த வித டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ வராது. எடுக்கிற எந்த வித வண்டிக்கும் நம்ம பம்பர் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து அதுலேயே பாருங்கள் ஆக்டிவா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாலே 2022 மேக் 23 ரெஜிஸ்ட்ரேஷன் மெரூன் கலரில். இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி அரௌண்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா டயரில் 100% இருக்கும். பேட்டரி கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இந்த வண்டிக்கு இன்னும் பேட்டரிக்கு வாரண்டியே இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 79,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை வெரி ஃபைனலாக கொடுக்கலாம். 22 மேக் 23 ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கு இதுலேயே மாடல் கொஞ்சம் கம்மி வேணும், ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வேணும்னு பார்க்குறவங்களுக்கு வந்து அதுலேயே ஆக்டிவாவில் உங்களுக்கு மெட்டாலிக் கிரே கலர் மேட் கிரே கலரில் வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2019 மாடல். அரௌண்ட் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு வண்டி 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய்க்கு இந்த 2 வண்டியும் வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். இதுக்குமே ஒரு 15 ரூபா கட்டுங்க, பேலன்ஸ் அவங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம். கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு 53 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வெரி ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்துடும். எடுக்கிற எந்த வண்டிக்கு ஃபிட்டிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். எடுக்கிற எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். டயருமே பார்த்தீங்கன்னா நியூ டயராக தான் இருக்கும். அடுத்து டிவிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜஸ்ட் இப்போ லேடிஸ் வந்து அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க இந்த வண்டி. 110cc செக்மெண்ட்டில் லேடிஸ் அதிகமாக விரும்பி எடுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜஸ்ட். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 2 கலர் அவைலபிள் இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா இது 2022 மேக் 23 ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து வெரி ஃபைனலாக ஒரு 69,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுக்கலாம். 22 மேக் 23 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுவுமே ஒரு நல்ல ஸ்கூட்டி எடுக்கணும்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா கிட்ட வருது வண்டி. எந்த வண்டி எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிட்ட வருது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக 69,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 15,000 ரூபா கட்டுங்க, திருப்பூர் கஸ்டமருக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா அதுலேயே பர்பிள் கலரில் வந்துடும். 2019 மாடல். இது 2 வண்டியுமே வெரி ஃபைனலாக 60,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ரெண்டுமே 19 மாடல் தான். வெரி ஃபைனலாக உங்களுக்கு 60,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி 18 வண்டியே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் 58,000 59,000 சொல்கிறாங்க. நம்ம 19 வண்டியை பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் திருப்பூர் கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெரி ஃபைனலாக 60,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். லோன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கஸ்டமருக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வீட்டு வரி ரசீது காப்பி, அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இபி பில்லோட காப்பி, கேரண்டருக்கு வந்து ஆதார் 2 ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம். திருப்பூர் கஸ்டமருக்கு வந்து அரௌண்ட் நம்ம கன்சல்டிங்லேருந்து 30 to 35 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதுவே நான் வெளியூரில் இருக்கேன், வேறு ஊரில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த ஊருக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலூர் பக்கம் இருந்து ஒரு மதுரை பக்கம் இருந்து வர்றீங்க, மேலூர் சுற்றி ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டிக்கு ஒரு 1/3 அமௌண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மேலூர் சரௌண்டிங் ஒரு 35-40 கிலோமீட்டரில் இருக்க கஸ்டமருக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் திண்டுக்கல், அயலூர், வடமதுரை அந்த கஸ்டமருக்குலாம் ஒரு 35 to 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அமௌண்ட் கட்டினீங்கன்னா போதும். நத்தம் சரௌண்டிங்கில் இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட பிரான்ச் இங்கே மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது, திண்டுக்கல் அயலூரில் இருக்குது, நத்தமில் இருக்குது, மேலூரில் இருக்குது. இந்த 3 பிரான்ச்லேயுமே நம்ம எல்லா மாடல் வண்டியுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம செகண்ட்ஸ் பைக் சேல்ஸ் மட்டும் சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, ஏதாவது சர்வீஸ் பண்ணணுன்னா கூட நம்ம அந்த வண்டிக்கு என்னென்ன ப்ராப்பராக ஓஇ ஸ்பேர்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன, இப்போ நான் வந்து வெளியூர் ஒர்க் ஷாப்பில் போகிறீங்க, ஒரு 15,000 ரூபா கேட்குறாங்க பட்சத்தில் அந்த வண்டிக்கு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக பண்ணித்தர முடியுமோ பெஸ்ட்டான ஒர்க் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயும் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்சூரன்ஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஆர்டிஓ ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து தாராபுரம் ரோடு வந்து திருப்பூர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரும். கொடுவாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம அருள்நிதி ஆட்டோ கன்சல்டிங் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. தாராபுரத்துலேருந்து வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கொடுவாய்ங்கிற இடத்துல வந்து நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம கடை பற்றின டீட்டெயில் பார்க்கணுன்னா நம்ம ஜேடி ரவிவர்மா யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது செகண்ட்ஸ் பைக் வேணுங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கடையோட அட்ரஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நீங்கள் கேட்டு அதில் டீட்டெயில் கேட்குறோம். தேங்க்யூ.